ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி சண்டே. பசங்க வந்து ஸ்னெயில் கறி, நத்த கறி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசையாக சொன்னாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தோம், திருவேற்காடு கோயிலுக்கு. வரப்போ இந்த நத்தை வாங்கிட்டு வந்தோம். இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இதை டேஸ்டி ரெசிபியாக எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதுதான் வயல் நத்தை. இது ஆக்சுவலாக இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் வயல் நத்தை. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றத அவர் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு இதை வயல் சேறு இருக்கும். சேருனா சேருன்றது அழுக்கு சேரு கிடையாது, வயலோட சேரு இருக்கும். பாசி இருக்கும், முக்கியமாக பாசி படிச்சிருக்கோம் இல்லைங்களா வயலில், இந்த பாசி இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது. ஸோ நான் உங்களுக்கு எப்படி இதை க்ளீன் பண்ணணுன்றதை சரிங்களா? இப்போ வந்து இது ஒரு பேக் வந்து 100 ரூபா ஒரு கவர். நாங்கள் வந்து இப்போ இது வந்து எத்தனை வாங்கிட்டு வந்திருக்கோம்னா 2 கவர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஜஸ்ட்டு இப்படி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறது சேருன்னா வெளியே வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இப்போ எல்லா நத்தையும் உயிரோடு இருக்குது. ஆக்சுவலாக இந்த நத்தையோட ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கையால் இப்படி எடுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே உயிரோடு இருக்குது, உயிரோடு அவங்க க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நத்தையோட அவுட்டர் ஷெல்லு வந்து நல்லா சேர் இல்லாமல் வாஷ் பண்ணிட்டு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து இவங்கள வேக வைக்கணும். வேக வச்சா தான் இவங்க வந்து க்ளீன் பண்ண முடியும். இது வேக வச்சு இந்த ஓட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஸ்னெயிலெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, அவுட்டர் ஷெல்லை க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து ஸ்னெயில் வந்து ஒரு பாடி கூலிங் பண்ணுறது ஒரு உணவு இது. ஸோ இது வயல் நத்தை, க்ரீனிஷாக இருக்கும். ஓகேங்களா? சின்ன வயசில் ஊரில் எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. ஸோ அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு க்ளீனிங் ப்ரொசீஜர் எல்லாமே பண்ண போகிறேன். வாங்க இப்போது இதை என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இங்கே சுடுதண்ணி நம்ம செய்யலாம், நீங்கள் அப்படியே போட்டு வைக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கிராமத்தில் பண்ணுவாங்க, இனிமேல் பண்ணி சமைக்கிறாங்க. நம்ம நகரத்தில் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது ஒரு பெரிய க்ளீனிங் ப்ரொசீஜரு அண்ட் ஹெல்தி ஃபுட்டு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அவங்க சுடுதண்ணில் போட்டோடனே அவங்க அந்த முட்டை விடுறாங்க பாருங்கள், தண்ணியை. இப்போ தான் அவங்க அதை குடிச்சிட்டு இவங்க இறந்தப்புறம் இவங்களை எடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹாண்டில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷெல்லை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்களை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இந்த உள்ளே இருக்க மீட்டை நம்ம எடுக்க முடியும். ஷெல் அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. ஜஸ்ட்டு ஒரு குச்சி மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை நான் ஃபர்தராக செய்கிறது எப்படின்னு பாருங்கள், எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸ் ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்போம். இதை பாருங்கள், ஒரே ஒரு ஷெல் சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஷெல்லை வந்து நம்ம சுடு தண்ணியை போட்டு எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இதை ஓப்பன் பண்ணிட்டா இதில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஷார்ப்பான எலிமெண்ட்டோ எடுத்து ஜஸ்ட் இந்த மீட்டை அப்படி குத்தி எடுத்துட்டிங்க வந்துடும். பட் இதுதான் மீட்டு. இது கூட வந்து இதுதான் ஆக்சுவல் மீட்டு. இது உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் சேறு வாடை அடிக்கும். அதை வந்து நம்ம கல் உப்பும் மஞ்சளும் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணணும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ஒன்றா குக் பண்ணிவிட்டு ஒன்று நம்ம மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். சரிமே, ஓகே, இந்த பாருங்கள், பாயில் ஆகுது வாட்டர். ஸ்னெயில் எல்லாம் மேலே இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னா, ஜஸ்ட்டு மிளகு ரசம்,
அண்ட் ஸ்னெயில் கறி, அதாவது ட்ரை கறி. ஓகே, தென் நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட். ஓகே, தென் ஃபாலோ பண்ணுங்கள். பாயில் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகும். நான் இது பண்ணுவேன், மியூட் பண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா நத்தக்கறி செஞ்சுன்னு இருக்காரு. நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். இது பாருங்கள், இது கம்ப்ளீட் இப்போ ஃபுல்லி பாயில் ஆகிடுச்சு. எடுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து ஜஸ்ட்டு தள்ளுங்க, தள்ளு ஜஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து நம்ம மீட் எப்படி எடுக்கிறோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட்டு நல்லா சூடாக இருக்கும். இங்கே இந்த ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு கம்மியாகும். ஸ்மெல் வருதுல்ல? சரி ஸ்மெல். அதை க்ளீன் பண்ணுங்க. ஜஸ்ட்டு இந்த கார்னர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்ஜில் ஒரு நிமிஷம் இது பண்ண எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டீங்களா? இந்த எட்ஜில் வந்து ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணாலே போதும், மீட் வெளியே வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் மீட்டு, நம்ம சாப்பிட போகிற மீட். ஓகே, ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த ஷெல்லை நீங்கள் அது எடுத்தாலே வந்துடும். இதுலேருந்து நம்ம மீட்டை எடுத்து அவ்வளோதான், மீட் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மீட் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக நேற்று சாட்டர்டே, இன்றைக்கி சண்டே. நேற்று நாங்கள் ட்ரை பண்ணோம் நிறைய. ஏன்னா என் ஃப்ரெண்டு கருப்புசாமி அவர் ஊர்லேருந்து வந்திருந்தார் எங்களை மீட் பண்ணுறதுக்காக. அவர் ரொம்ப பிடிச்சி சாப்பிடு வர்றதுக்காக நாங்கள் செய்யலாம். நேற்றுலாம் ரொம்ப நிறைய இடம் சுற்றணும், கிடைக்கல. அப்புறம் இன்றைக்கி வந்து ராமபுரம் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயம் ஆர்கனைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறப்பயே இந்த நீங்கள் மீட்டை இதில் போட்டுட்டீங்க, ஷெல்லை இதில் போட்டிங்க அப்படின்னா முடிச்சோடனே ஷெல்லை தூக்கி நீங்கள் குப்பையில் போட்டுடலாம். ஸோ இந்த ஷெல்லை எடுத்துக்கிறோம், ஜஸ்ட்டு சைடில் கிளிக் பண்ணுறோம், எடுத்து இந்த ஷெல்லை எடுத்துடுறோம். அப்புறம் உள்ளேருந்து அவ்வளோதான். இதுதான் மீட். இது உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் கழிவு. இதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு அது கார்னர் பண்ணுறோம், அப்படி எடுத்துகிட்டு மீட் எடுத்துடுறோம். இதுதான் மீட். சரி, இதில் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஹை கேஸ், ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு 4-5 நத்தை தான் இருக்குது. நம்மளோட இதெல்லாம் முடிச்சிட்டோம். இந்த ஷெல்லெல்லாம் அப்படியே பேக் பண்ணி நம்ம குப்பையில் போட்ட வேண்டியது தான். ஸோ ஓகே, அண்ட் இதுதான் வந்து நம்ம நத்தையிலேருந்து எடுத்த மீட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த மீட் வந்து ஒரு அன்க்ளீன்டு மீட், இன்னும் நம்ம க்ளீன் பண்ணலை. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான ரோல் என்னென்னா கல் உப்பு அண்ட் மஞ்சத்தூள். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு அதுக்கு ஸோ இது கல் உப்பு, மஞ்சத்தூள். வாஷ் பண்ணால் மட்டும்தான், ஒரு மினிமம் நீங்கள் 10 டைம்ஸ் வாஷ் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கிற அந்த சேறு ஸ்மெல்லு போகும். ஓகேங்களா? கல்லுப்பு 2 டீஸ்பூன்னு சொல்லு. மஞ்சத்தூள், கல்லுப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் யாரும் சொல்லுவா? ஓகே, மஞ்சத்தூளை போட்டேன். இப்போது நான் இது என்ன பண்ண போகிறேன்னா நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறது ஒரு ஈஸி. இது என்ன பண்ணணும், நல்லா இப்படி வச்சு பிசையணும். நீங்கள் பிசையும் போது அதில் இருக்கிற அந்த சேரு
இதனால ஃப்ரெண்ட்ஸ் குடலும் கலந்துருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து இது பிசையணும். அதாவது நார்மல் நம்ம ஃபிஷ்ஷை அலசுகிற மாதிரி அலசக்கூடாது. இதை வந்து நல்லா நம்ம சாதத்தை பிசைகிற மாதிரி அப்படி பிசையணும். இது மாதிரி நம்ம ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 டைம்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்க சேறு ஸ்மெல்லு போயிட்டு நார்மல் மீட் மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் மீட்டு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் வந்து நம்ம கல் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதில் அந்த குழப்ப தன்மை எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ப்ளைன் மீட் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை குக் பண்ணிவிட்டு ரெசிபின்னு வந்து உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, டன். என்ன பண்ணோன்னா நாங்கள் இதுக்கு இன்னொரு டிஷ்ஷும் பண்ணியிருக்கோம். நாங்கள் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, பரத்துக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ப்ரான் பெப்பர் ஃப்ரை பண்ணுறோம். அதை முடிச்சுட்டு இதை முடிச்ச உடனே நம்ம க்ளீன் பண்ண நத்தை இன்க்ரீடியன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நத்தைக்கு வந்து தேவையான ஆனியன் 2 கட் பண்ணியிருக்கோம், தக்காளி கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காட்டுமா? இதுதான் எங்கள் அம்மா. ஹாய் சொல்லு. ஹாய். ஃபார் ஸ்னெயில் எங்கள் அம்மா வந்து இந்த தக்காளி வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அது கூட ஸ்னெயிலை போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எறாவும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது நத்தைக்காக 2 வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கிறோம். சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நத்தைக்கு தேவையான ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கறி லீவ்ஸ். ஓகே, வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு பீஸும், பச்சை மிளகா ஒன்று, அப்புறம் க்ரீன் சில்லி இது கறி லீவ்ஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுட்டு ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். ப்ரான் பெப்பர் ஃப்ரை, சிக்கன் பிரியாணி அண்ட் நத்தை கறிக்கு குக் பண்ணிகிட்ருக்கோம். நத்தை மீட் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக இப்போ டைம் 1 o'clock ஆகுது. நம்ம வந்து நத்தை வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நத்தை போட்டுட்டு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தென் நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் கொடுத்துட்டு ஒரு 10 to 15 minutes தம்மில் வச்சுருக்கோம். இப்போது நம்ம அதை இறக்கிட்டு பெப்பர் போட்டுட்டு அது ஒரு கிளறிட்டு, ஏன்னா பெப்பர் போட்டு நிறைய வேக விடக்கூடாது. ஓகேங்களா? கிளறிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நாங்கள் இறக்கிட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஓவியா அண்ட் பரத் கமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, follow me friends, bye. ஆன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நத்தை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இன்னும் நம்ம பெப்பர் ஆட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெப்பர் தூளை வந்து நான் மிக்ஸ் பண்ணல. பெப்பரை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பெப்பர் வாங்கி அந்த பெப்பரை இடிச்சிருக்கேன். ஓகேங்களா? எப்போவுமே நீங்கள் இடித்த பெப்பர் வந்து நீங்கள் கறிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது அந்த கிரேவி அந்த மீட்டோட மிக்ஸ் பண்ணுறப்போ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் வத்துட்டோம். தேவி ஓவியம் எங்கே காட்டுங்க. தேவி, எஸ், உள்ள போட்டுருப்போம். ஓகே, பாஸ் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா வத்திடுச்சு. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம அரைச்சி வச்சுருக்க பெப்பரை, இடித்து வச்சுருக்க பெப்பரை வந்து அப்படி போட்டுட்டு ஃபைனலாக அந்த பெப்பர் போட்டோட ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. ஓகே ஓகே டன். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஓகே ஓவியா, நீ சொல்கிறோம். ஓகே, எங்கள் சின்ன ஸ்பூன் சின்ன பவுலில் போட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓவியா சாப்பிட்டு டேஸ்ட் சொல்ல போகிறாங்க. சூப்பராக இருக்கா? பரத் நீங்கள் வா, கிருஷி இங்கே வாங்க. பசங்களை விளையாடிட்டு இருக்காங்க. பரத்
ஸ்னெயில் கறி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நத்த கறி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஒடியா. தம்பிக்கு ஊட்டி விடுப்பா, சூடாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். Bye. சொல்லுங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து Bye for video. ரெண்டு பேரும் Subscribe பண்ணிட்டு போங்க.